திடீர்னு உங்கள் ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. எடுத்து பேசினா உங்கள் அம்மா பேசுகிறாங்க அந்த பக்கம். இந்தமாதிரி ஒரு கடையில் இருக்கேன்டா, கையில் காசுலாம் தீர்ந்து போச்சு, 1000 ரூபாய் கூட ஆகிருச்சு, நீ வந்து இந்த நம்பருக்கு அமுச்சு விட, நான் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஃபோன் வாங்கி பேசுகிறேன், இந்த நம்பருக்கு அமுச்சு விட, நான் வந்து கடையில் பில் பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அமுச்சு விட்டுறீங்க. 2 நிமிஷத்தில் உங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, என்னம்மா கடைக்கு போகணுன்னு சொன்னியே, அதுக்குள்ளே எப்படி வீட்டுக்கு வந்தேன்ட்டு. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் எப்படா கடைக்கு போனேன், நான் இங்கே பக்கத்து வீட்டில் பேசியிருந்தேன்டா, நீ என்னடா சொல்கிறேன்ட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி நீ தான் நான் ஃபோன் பண்ணேன், 1000 ரூபாய் கேட்டியே, இந்த மாதிரி கடையில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கூட அனுப்பிச்சி விட்டேனேன்ட்டு. உங்கள் அம்மா வந்து பதறாங்க, ஐயோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணலையே, நீ யார்கிட்ட பேசுனேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆவீங்க? இந்த மாதிரி உண்மையாகவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரைம் வந்து ஒளிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்பவம் எங்கே நடந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டோர் வந்து ஒரு ஃபேமஸான சிட்டி, எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து விக்டிம்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ அவரை நம்ம விக்டிம்கிட்டே சொல்லுவோம். இந்த விக்டிமுக்கு வந்து ஒரு கால் வருது. காலில் யார் பேசுகிறாங்கன்னா, பிரதீப்னு அவங்களோட பிரதர் இன் லா. அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கால் பண்ணி ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து என்னோடய விசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, என்னை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நான் இந்த நாட்டோட ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன் கொஞ்ச நேரத்தில், இதுக்கு வந்து நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசுகிறாரு. நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன், என்னோடய வேலை போயிடுவோம், இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு டோனில் பயங்கரமாக பேசுகிறாரு. பேசிட்டு என்ன ஆகுது, இந்த மாதிரி எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரோடும் பிரதர் இன் லான்றதுனால ஒரு க்ளோஸான ரிலேட்டிவு. ஸோ ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு இவரும் அந்த விக்டிமும் பதட்டமாகி டக்குன்னு காசு ரெடி பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அந்த நம்பருக்கு வந்து 1,83,000 வந்து 1,83,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? இதே மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ என்ன ஆகுது, அந்த பிரதீப்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னல, அவர் வந்து உண்மையாகவே பிரதீப் இல்லை. இப்போ இவங்கக்கிட்ட பேசினது வந்து இந்த மாதிரி ஒரு கும்பல். என்ன ஆயிருக்கு, ஏஐ வந்து இப்போ நம்ம எதுக்கோ யூஸ் பண்ணுறோம், இந்த எப்படி சொல்கிறது, நம்ம தொட்டதுக்கெலாம் வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறோம். இந்த ஏஐ வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரதீப்ன்றவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாருங்க இல்லையா, அவரோட வாய்ஸை வந்து இங்கேருந்தோ எடுத்திருக்காங்க. மேபி எங்கேயாச்சும் சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவரோட வாய்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த வாய்ஸை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி படத்தமாக பேசுகிற மாதிரி வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவர் கால் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டு எப்படியோ படத்தமாகி இந்த விக்டிம் கிட்டேருந்து காசை வலிச்சிக்கிறாங்க. 1,83,000. இது வந்து பிரதீப் இல்லை, இது ஒரு ஸ்கேம், யாரோ கால் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோடனே விக்டிம் வந்து போலீஸ்கிட்ட போயிருக்காங்க. ஸோ அப்புறம் தான் இந்த வந்து கேஸ் வந்து பதிவாகுது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்ட்டு கண்டுபிடிச்சாங்கல்ல, யார் அந்த ஸ்கேமை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தெரிய வருது நமக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, ரேண்டமாக இந்த மாதிரி கால்ஸ் வருது. நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஜாக்கிரதையாக இருங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா வெரிஃபை பண்ணாமல் யாருக்கும் காசு அனுப்பாதீங்க. யார் வாய்ஸ் கேட்டாலும் சரி, அது வந்து யாராக வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட அது ஃப்ரெண்டு வாய்ஸில் பேசலாம், இல்லை உங்கள் அம்மா அப்பா வாய்ஸில் பேசலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு, இல்லை அவங்களோட ஒரிஜினல் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காசு பண்ணுங்கள். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பேசணும்னு நினச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.